பேர் வந்து கௌதம். நான் காட்பாடி டார்லிங்கில் வந்து டைக்கின் ப்ரமோட்டாக இருக்கேன். ஸோ டைக்கினோட இந்த வருஷம் கொடுத்துருக்க யூனிக் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். டைக்கினை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 100 வருஷமாக பழைய பிராண்டு, ஜாப்பனீஸ் டெக்னாலஜி. இதில் இப்போ கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் யூஸ் பண்ணுற கம்ப்ரஸர் தான் ஃபஸ்ட்டு. கம்ப்ரஸர் மெயின்னு சொல்லலாம். என்ன கம்ப்ரஸர்னா பேட்டன்டட் நியோசின் டெக்னாலஜின்னு ஒரு கம்பெனி யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன வித்தியாசம் அப்படின்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஏசிலாம் வாங்கிட்டு போனால் ஏசி அவுட்டர் வந்து வைப்ரேட் லெவல் அதிகமாகும்னு சொல்லுவாங்க, நாய்ஸ் லெவல் அதிகமாகும்னு சொல்லுவாங்க. ஸோ இவரோட இந்த கம்ப்ரஸர் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ரெண்டுமே இருக்குது. செகண்ட் திங் என்னென்னா, இவங்க கொடுக்குற டிஸ்பிளே. இப்போ நார்மலாக நீங்கள் ஏசி வாங்கிட்டு போகிறீங்கன்னா என்ன ஆகுனா, என்ன டெம்பரேச்சர் வச்சு மட்டும் தான் காட்டும். இதில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா 3 விதமான டிஸ்பிளே காட்டும். 3 விதமான டிஸ்பிளே என்னன்னு கேட்டால், நீங்கள் என்ன டெம்பரேச்சர் வச்சுருக்கீங்க, ரூமில் என்ன டெம்பரேச்சர் இருக்குது, ப்ளஸ் வந்து யூனிட்டில் ஏதாவது பிரச்சனை இல்லை கூலிங் கம்மியாச்சுன்னா எரர் கோட் காட்டும். அந்த ஆப்ஷன் இதில் கொடுத்துருவான். தேர்ட் திங்கிங் வந்து என்னென்னு கேட்டால், இதில் கொடுத்துருக்க செல்ஃப் க்ளீன் டெக்னாலஜி மோடு தான். செல்ஃப் க்ளீன் டெக்னாலஜி மோடு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஒரு 95 மினிட்ஸ் ப்ரோக்ராமு. ஃபஸ்ட்டு ஒரு 60 மினிட்ஸ் என்ன பண்ணணும்னா, அந்த காப்பர் கையில் பார்த்தா அந்த காப்பர் கையில் ஃபுல்லாக வந்து ஐஸை ஃபார்ம் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு 35 மினிட்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக ட்ரை பண்ணிக்கிட்டு. ஸோ வர டெக்னீஷியன் கூட அந்தளவுக்கு ப்ராப்பராக பண்ண மாட்டாங்க, இது ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடும். அந்த ஆப்ஷன் இதில் கொடுத்துருவாங்க. ஃபோர்த் என்னன்னா, இதில் கொடுத்துருக்க ஐஎஸ்ஆர் ரேட்டிங். ஐஎஸ்ஆர் ரேட்டிங் மீன்ஸ் என்னன்னு கேட்டால், இந்தியன் சீசனல் எனர்ஜி எஃபிஷியன்சி ரேட்டிங் சொல்லுவாங்க. 5.2 ஐஎஸ்ஆர் ரேட்டிங் இருக்கும். ஸோ ஐஎஸ்ஆர் ரேட்டிங் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும், அந்தளவுக்கு கரண்ட் கன்சப்ஷன் பெட்டராக இருக்கும். ஃபிஃப்த் திங்கிங் என்னென்னா, இப்போ நார்மலாக நீங்கள் ஏசி வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னா, இன்டோர் வந்து பவர் சப்ளை எடுத்து அவுட்டோருக்கு மூவ் பண்ணணும். ஆனால் டைக்கினை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவுட்டோர் வந்து பவர் சப்ளை எடுத்து இன்டோருக்கு மூவ் பண்ணணும். அந்த மாதிரி போகும்போது என்னென்னா, ஃபியூச்சரில் ஏதாவது எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா, உள்ளே இருக்க ஹியூமனுக்கு எந்த பாதிப்பு வர மாதிரி கொடுத்துருப்பான். ரெண்டாவது வந்து ஹியூமன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக தருவாங்க. அந்த ஆப்ஷன் டைக்கில் கொடுத்துருவாங்க. 6 பாயிண்ட்ஸ் என்னென்னா, ஃபோர் விசிங் மீன்ஸ் என்னென்னா, ரைட் சைடு லெஃப்ட் அப்பு டவுனு இந்த மாதிரி வந்து நீங்கள் சிங்கை வந்து மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் வரும். செவன்த் திங்கிங் என்னென்னா, கோண்டா ஏப்ளம் சொல்லுவாங்க. கோண்டா ஏப்ளம் மீன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, 10க்கு 10னா 110 போடுவீங்க, 10க்கு 15னா 110 போடுவீங்க. எங்கே ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா, சீலிங்கில் தான் ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து சீலிங்கை கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரூம் ஃபுல்லாக கவர் பண்ணணும். ரெண்டாவது 8th திங்கிங் வந்து இதில் கொடுத்துருக்க பஜாஜ் ஸ்கீம் ஆகட்டும். பஜாஜில் என்னென்ன ஸ்கீம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, 8 மந்த்து, 10 மந்த்து, 12 மந்த்து, 18 மந்த்ஸ் ஸ்கீம் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்னா, நீங்கள் மாதம் 5000 ரூபாய் கட்டுற மாதிரி ஸ்கீம் கொடுத்துருப்பாங்க, மாதம் வந்து 2500 ரூபா கட்டுற மாதிரி ஸ்கீம் இருக்குது. ப்ளஸ் வந்து என்னென்னா, கிரெடிட் கார்டு ஆஃபர்ஸ் கொடுத்துருப்பாங்க. டைக்கினை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் ஐசிஐசி கிரெடிட் கார்டு ஏதாவது வச்சிருக்கீங்க, ஆக்சிஸ் பேங்க் ஏதாவது வச்சிருக்கீங்க, ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் பிராண்ட் இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணணும். லைக் வந்து 3 மந்த்ஸ், 6 மந்த், 9 மந்த் இந்த மாதிரி பிராண்ட் இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணால் அப் டு 2500 வரைக்கும் நீங்கள் கேஷ்பேக் எல்லாம் பெறலாம். ஸோ வந்து ஏசி டைனா கிங்கு, ஏசினா நம்ம டார்லிங். தேங்க்யூ ஸோ மச்.